ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு நல்ல ஒரு கிராஷ் வந்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு புதுமையான உளவியலாக ஒரு பாட்டம் டார்கெட் நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் டெலிகிராமில் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் வந்து பிடிசி பார்த்தலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க பிடிசியை பற்றி இருக்க போகுது. ஸோ பிடிசியை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா 78.800 ட்ரேட் இருக்குது. சரிங்களா? 78,000.700 ட்ரேட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன், அனலைஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து முக்கியமாக நல்லா பாருங்கள், முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாட்டம் டார்கெட்டு பொதுவாக இப்போ கரண்ட் ஸ்டேஜில் லாஸ்ட்டு ஒரு 3 days 4 days கரண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இப்போது மார்க்கெட்டு சைக்காலஜிக்கலாக உளவியலாக என்ன ப்ரைஸ் வந்து பாட்டமாக இருக்கிறதுக்கு அதிகமாக ரெக்கார்டு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்கள், எந்தெந்த ஏரியா வந்து பாட்டம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த ஏரியா 65. சரிங்களா? இந்த 65 ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா 50. ஸோ மேக்ஸிமம் இந்த 47 45. ஸோ இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் வந்து பிடிசிக்கு பாட்டமாக நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஏரியா ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன். சில இன்ஃப்ளூயன்சர், சில ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, 74லேருந்தே மார்க்கெட் வந்து மேலே பம்ப் ஆகும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது, ஒரு விதியில் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னலாம் நான் பேச போகிறேன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த இதெல்லாம் எடுத்துடுறேன் நான். ஓகே, நான் ஃபுல் பிக்சர் வேறு இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமு இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், இந்த பாக்ஸு. ஸோ இது வந்து ஒரு சேனல் பாக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருச்சு. அதாவது ஏப்ரல் 13லேருந்து இப்போது 2025 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 10-12 வருஷம். ஓகேங்களா? ஸோ 10 12 13 வருஷம் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து என்ன சினாரியோ மார்க்கெட்டில் நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே சொன்னேன். ஆல்ரெடி பாட்டம் வந்து ஏரியா சொல்லி வச்சுருக்காங்க, 65 50 44. இந்த ஏரியாவில் தான் பாட்டமாக இருக்குது அப்படின்றது மார்க்கெட்டோட கணக்கு. சரிங்களா? இப்போ வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சினாரியோ மார்க்கெட்டில் நடக்கணும். எந்த சினாரியோனா, எந்த இடம்னா நல்லா பாருங்கள், இங்கே ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டு, இது வந்து 1.5 வருஷ சப்போர்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 1.5 வருஷ சப்போர்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகி இந்த வீக்லி கேண்டில் கொஞ்சம் லைட்டாக பம்ப் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் வந்து இது கீழே வரும், ப்ரைஸ் வந்து கீழே வரும். நல்லா கவனிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து ப்ரைஸ் மேலே போகும் போட்டிருந்தேன். எந்த வீடியோனா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து 88, இந்த இடத்துல இருந்து 86 88 இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஏன் இந்த இடம் சொல்லியிருந்தேன்னா, இந்த இடம் தான் பிடிசிக்கு ஃபைனலாக ஒரு பாட்டம் ஏரியாவாக இந்த இடம் இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் சொன்னேன். ஆனால் இது ஃபெயில்ட் ஆகி வந்ததுனால சினாரியோவே மாறுது, டோட்டல் சினாரியோவே பிடிசிக்கு மாறுது. மற்ற இதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல, பிடிசி தான் மற்ற மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ பண்ணுது. அதனால் பிடிசி மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மேலே போகும்னு சொன்னேன், ஆனால் போகலை, டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
ஸோ சேஞ்ச் ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு வந்தனால டோட்டல் சினாரியோவே மாறுது இப்போது பிடிசிக்கு. சரிங்களா, டோட்டல் சினாரியோவே பிடிசிக்கு மாறுது. ஓகே, மறுபடியும் வீக்லியில் வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதாவது இந்த இடம் இது பாருங்கள், ஒரு டச் ஆகிருக்கா, ஒரு டச்சா. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 2018ஓட பாட்டம் வச்சு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் கொரோனா கிராஷு 2022ஓட பாட்டம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆகுனா என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை இது லைட்டாக மேலே பம்ப் ஆகியோ பம்ப் ஆகாமலையோ கண்டிப்பாக இது உடைச்சிட்டு இந்த ஏரியாவுக்கு வரும். எந்த ஏரியானா 64 ஏரியாவுக்கு. சரிங்களா, இதுதான் வந்து 62, 61, 62 அந்த ஏரியா காட்டுது. ஓகேவா, நியர் 60 ப்ரைஸ் ஏரியா வந்து நியர் 60,000. சரிங்களா, ஓகே. இப்போது இந்த ஏரியாவுக்கு வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக வருங்க 60. இது ப்ரைஸ் வந்து மேலே ஒன்ஸ் மேலே போயிட்டு இங்கே ஃபேக் அவுட் ஆகி வரலாம், இல்லைனா ஃபேக் அவுட் ஆகாமல் இந்த மாதிரியும் வரலாம். சரிங்களா, 2 மெத்தட் இருக்குது. எப்படி ஒன்றும் வரலாம், ஆனால் ப்ரைஸ் கீழே வரும். இன்னும் வரும். ப்ரைஸ் வந்து இங்கே பாட்டம் இல்லை. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் மேலே போகணுன்னு சொன்னேன், இது மேலே போகல. அந்த இடத்துல வந்து ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டு அதனால் டோட்டல் சினாரியோவே மாறுது. அதனால் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வரும். இந்த சப்போர்ட் உடைக்கும். ஏன்னா இது ஹியூஜ் சப்போர்ட். நீங்கள் நினைக்கலாம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 2 சப்போர்ட்லேருந்து தான் ப்ரைஸ் வந்து நல்லா போயிருக்கு, அதே மாதிரி இங்கேயும் போகாது அப்படின்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஒன்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டு அதே வந்து மறுபடியும் நடக்காது. அதனால் கீழே வரும் மார்க்கெட்டு. ஸோ கீழே வந்தோடனே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் ஏரியா வந்து 60K ஏரியா. சரிங்களா, 60K 60,000க்கு வந்து கீழே. ஸோ இங்கே தான் ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா ஒரு பெரிய உளவியலாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக மேலே போனால் மட்டும்தான் புல் ரன்னு. நல்லா கவனிக்கணும், ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக மேலே போகணும். இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் நடக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் நடக்கும். இந்த இடம் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பிடிசி முடிஞ்சிச்சு கதை. அது நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும், ஸ்பீடாக போகணும். அதாவது 1-2 மாதத்துக்குள்ளே மேலே போயிடணும். ஏதாவது இங்கே வந்து ஸ்பீடாக போகாமல் இங்கே ப்ரைஸ் அப்படி நின்றுட்டான்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே வரும். அதனுடைய டார்கெட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. எங்கே? இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 15,000. ஸோ அதுக்கும் கீழே வந்து பிடிசி போகும். இதுதான் பிடிசியோட சினாரியோ, இப்போ கரண்ட்டாக இருக்கிற சினாரியோ. சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த 60Kக்கு பிடிசி போகும். ஓகேவா, 60K ஏரியா வந்து பிடிசி போகுங்க. இதுதான் வந்து சினாரியோவே. இங்கே உள்ள சினாரியோவே இதுதான். 60Kக்கு பிடிசி போகும். அங்கேருந்து பிடிசி வந்து ஒரு பெரிய பம்ப் ஆகணும். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஸ்லோவாக அங்கே இருந்துச்சுன்னா ஸ்பீடாக பம்ப் ஆகணும். அப்படி ஆகாமல் ஸ்லோ மெத்தடில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து வெரி டேஞ்சரஸ். இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வரும். இங்கே எங்கேயுமே பாட்டம் சினாரியோ கிடையாது. எங்கேயுமே இல்லை. சரிங்களா, இந்த இடம் ஃபுல்லாக எதுவுமே பாட்டம் கிடையாதுங்க. நேராக வந்து ப்ரைஸ் இங்கே தான் வரும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க பாட்டம் ஏரியான்ட்டு. ஸோ நோபடி ப்ரெடிக்டட் பிலோ 50K. இங்கே வந்து யாருமே வந்து இந்த ஏரியா வந்து பாட்டமாக இருக்கும் பிடிசிக்கு அப்படின்றது யாருமே சொல்லலை. அதனால் என்னுடைய டெக்னிக்கலும் இந்த ஏரியா தான் காட்டுது பாட்டம். ஒன்ஸு இங்கே பாட்டம், இது மிஸ் ஆச்சுன்னா இதுதான் பாட்டம். ஸோ இது வந்து டெலகிராம்னு சொல்லியிருந்தேன். இதனுடைய ஃபர்தர் அப்டேஷனை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் விருப்பம், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.